விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கே ம். அவர்கள் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுவாங்க, அடிப்படை அரசியல் அமைப்பத்தை பற்றி பேசுவாங்க, சனாதானத்தை பற்றி பேசுவாங்க, எல்லாம் பேசக்கூடிய விடுதலை ஆட்சியிலும் பங்கு சிறுத்தை அதிகாரத்திலும் பங்கும் பேசுனாங்க. இப்போ பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய அந்த கட்சிக்கு சகிப்புத்தன்மை என்பது கிடையாது. தன்னை யாரும் விமர்சிக்க கூடாது, தான் தான் எல்லாமே, எல்லாம் செய்வதெல்லாம் சரி என்று இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் கூட அன்னைக்கு வந்து ஒரு வாகனத்தை கொண்டு வந்து ஒருத்தர் இடிக்கிறார் அப்படின்னா, அதை நீங்கள் வந்து ஒரு சரியான முறையில் நீங்க அணுகணுமே கூட, ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையில் நான் அடிச்சிருப்பேன், நான் கையோ லைட்டா தான் லைட்டாக தான் தட்டணுங்கிற பேசுறதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர் பேசக்கூடிய இதாக தான் இருக்கு. அப்போ இது அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் சீமான் அவர்களையே பலமுறை விமர்சனம் செய்திருக்கிறார். நீங்கள் வந்து கூட்டணி கட்சி இல்லாமல் படு மோசமான வார்த்தைகள்லாம் கூட உபயோகப்படுத்தியிருக்கிறார். அப்போ திராவிட கட்சிகளை வந்து உயர்த்தி பேசியிருக்கிறார். திராவிடம் இல்லாமல் நீங்கள் தமிழ் தேசியமே அமைக்க முடியாதுன்னு பேசியிருக்கார். இதே அண்ணன் திருமாவளவன் திராவிடத்தை மிக மோசமாக பேசிய காணொலிலாம் இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்த ஐயா ரவிக்குமார் அவர்கள் பேசிய இதெல்லாம் இருக்கு.